தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இறைமகன் அடிச்சுவட்டில் பயணிக்கும் அனைவரும், குறிப்பாக மறை பணியாளர்கள் எவ்வாறு கிறிஸ்துவின் மதிப்பீட்டின்படி வாழ அறிவுறுத்துகிறார் நம் ஆண்டவர் இயேசு. இம்மாபெரும் திருப்பலி அருட்சாதன கொண்டாட்டத்தில் அனைத்து மறைப்பணியாளர்களுக்கும் கிறிஸ்துவின் அரிச்சுவட்டில் வாழ்ந்து சாட்சி பகரவும் நம் முத்தியால்பேட்டை இறை மக்களின் குடும்பங்கள் இறைவனின் பாதுகாப்பில் வழிநடத்தப்படவும் இத்திருப்பலியில் பக்தியுடன் மன்றாடுவோம். இந்த திருப்பலியானது திரு எஸ்டி டேனியல், திருமதி ஜோசபின் டேனியல், திரு வில்ஃப்ரெட் ஆரோக்கியம் டேனியல் ஆண்மலை பாட்டியாகும், திரு எம் ஜோசப், திருமதி அற்புத மேரி ஆண்மலை பாட்டியாகும், திருமதி மரி ஃப்ளோரா வெர்ஜினியா ஆண்மலை பாட்டியாகும், திரு மரி அந்துவான் எம்எல் ஆண்மலை பாட்டியாகும், திரு ஞானப்பிரகாசம் திருமதி சூசான் குடும்பத்திற்கு இறைவன் புனித அந்தோனியார் வழியாக செய்த நன்மைகளுக்கு நன்றி எதிராகவும் குடும்பத்துகளுக்காகவும் திருமதி சூசான் உடல் நலத்துக்காகவும் மரியம்மாள் சூசை மரிய சூசை ஞான பிரகாசம் கித்தரி ஆண்மலை பாட்டிக்காகவும் திரு ராயர் எலிசபெத் ராயர் ரீட்டா அகஸ்டின் மேரி ழான் மேரி ஆண்மலை பாட்டிக்காகவும் லாசர் மூன்றாம் ஆண்டு நினைவாக அவரது ஆண்மலை பாட்டிக்காகவும் ரிஷா குடும்பத்திற்கு இறைவன் புனித அந்தோனிய வழியாக செய்த நன்மைகளுக்கு நன்றி எதிராகவும் குடும்ப கத்துகளுக்காகவும் அந்தோனி ஜான் லூகாஸ் அல்பினா மெலனை ஆண்மலை பாட்டிக்காகவும் இத்திருப்பலியை ஒளிபரப்பு செய்யும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளை நன்றி இதழாகவும் அதன் வளர்ச்சிக்காகவும் மரிய துவான் ஃபாத்திமா குடும்ப கத்துக்களுக்காகவும் ஆரோக்கியமேரி ஆரோக்கியதாஸ் இவர்களது குடும்ப கத்துக்களுக்காகவும் ஜோனா அருள் இவர்களது குடும்ப கத்துக்களுக்காகவும் இந்த பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த பலியை நாம் இறைவனுக்கு ஏற்ற விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகையும் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளர்களுக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 44, இறைவசனங்கள் 18 21 மற்றும் 23 29, மேலும் அதிகாரம் 45 இறைவசனங்கள் 1 5 முடிய. அந்நாள்களில் யூதா யோசேப்பு அருகில் வந்து, என் தலைவரே, அடியேன் ஒரு வார்த்தை கூற அனுமதி தாரும். என் தலைவரே, செவிசாய்த்தருளும். உம் அடியான் மீது சினம் கொள்ள வேண்டாம். நீர் பார்வோனுக்கு இணையானவர். என் தலைவராகிய தாங்கள் உம் பணியாளர்களாகிய எங்களிடம், உங்களுக்கு தந்தையோ சகோதரனோ உண்டா என்று கேட்டீர்கள். அதற்கு நாங்கள், எங்களுக்கு வயது முதிர்ந்த தந்தையும் முதிர்ந்த வயதில் அவருக்கு பிறந்த ஓர் இளைய சகோதரனும் உள்ளனர். அவனுடைய சகோதரன் இறந்துவிட்டான். அவன் தாயின் பிள்ளைகளில் அவன் ஒருவனே இருப்பதால் தந்தை அவன் மேல் அதிக அன்பு கொண்டிருக்கிறார் என்று தலைவராகிய தங்களுக்கு சொன்னோம். அப்பொழுது தாங்கள், அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள், நான் அவனை நேரில் பார்க்க வேண்டும் என்று உம் அடியார்களுக்கு சொன்னீர்கள். அதற்கு தாங்கள், உங்கள் இளைய சகோதரன் உங்களோடு வராவிட்டால் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று உம் அடியார்களுக்கு சொன்னீர்கள். உம் பணியாளராகிய எங்கள் தந்தையிடம் திரும்பியவுடன் என் தலைவராகிய தாங்கள் சொல்லியவற்றை அவரிடம் எடுத்துரைத்தோம். பிறகு எங்கள் தந்தை, நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் உணவுப் பொருள் வாங்கி வாருங்கள் என்றார். நாங்கள், எங்களால் போக இயலாது. எங்கள் இளைய சகோதரன் எங்களோடு சேர்ந்து வந்தால் மட்டுமே புறப்படுவோம். வராவிட்டால் இவன் இல்லாமல் நாங்கள் அவர் முகத்தில் விழிக்க மாட்டோம் என்றோம். உம் பணியாளராகிய எங்கள் தந்தை எங்களிடம், என் மனைவி எனக்கு 2 பிள்ளைகளையே பெற்றெடுத்தாள் என்று உங்களுக்கு தெரியும். ஒருவன் என்னை பிரிந்து வெளியே சென்றான். அவன் ஒரு கொடிய விலங்கால் பீறி கிழிக்கப்பட்டான் என்று நினைத்து கொண்டேன். ஏனெனில் இதுவரை அவனை காணவில்லை. இப்பொழுது நீங்கள் இவனையும் என்னிடமிருந்து பிரிக்கிறீர்கள். இவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் நரைத்த முடியுள்ள என்னை துயருக்குள்ளாக்கி பாதாளத்திற்குள் இறங்கச் செய்வீர்கள் என்றார். அப்பொழுது யோசேப்பு தம் பணியாளர் அனைவர் முன்னிலையிலும் இதற்கு மேல் தம்மை அடக்கிக் கொள்ள முடியாமல், எல்லாரும் என்னை விட்டு வெளியே போங்கள் என்று உரத்த குரலில் சொன்னார். யோசேப்பு தம் சகோதரருக்கு தம்மை தெரியப்படுத்தும் பொழுது வேற்று மனிதர் எவரும் அவரோடு இல்லை. உடனே அவர் கூக்குரலிட்டு அழுதார். எகிப்தியர் அதை கேட்டனர். பார்வோன் வீட்டாரும் அதை பற்றி கேள்விப்பட்டனர். பின்பு அவர் தம் சகோதரர்களை நோக்கி, நான் தான் யோசேப்பு. என் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார். ஆனால் அவரை பார்த்து அவர் சகோதரர்கள் திகில் அடைந்ததால் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் யோசேப்பு தம் சகோதரர்களை நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். அவர்கள் அருகில் வந்தவுடன் அவர், நீங்கள் எகிப்திற்கு செல்லுமாறு விற்ற உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். நான் இங்கு செல்லுமாறு நீங்கள் என்னை விற்றுவிட்டது குறித்து மனம் கலங்க வேண்டாம். உங்கள் மீதே சினம் கொள்ள வேண்டாம். ஏனெனில் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பி அருளினார் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூருங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூருங்கள். நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார். உணவென்னும் ஊன்றுகோலை முறித்து விட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார். யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூருங்கள். அவர் தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினர். அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூருங்கள். மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்களினங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார். அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவராக்கினார். தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ, 2 அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையாள் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கு ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டு அறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதியுடை உள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ
நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவிசாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் குமாரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் 2 உரையாடுகளை நாம் பார்க்கிறோம். ஒன்று, யூதா ஆண்டவரோடு உரையாடுகிறார். மற்றொன்று, கடவுள் அவர்களோடு உரையாடுகிறார். அன்புக்குரியவர்களே, யூதாவினுடைய உரையாடலை நாம் பார்க்கின்ற பொழுது 3 கருத்துகள் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, அவர் கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை அவருடைய உரையாடலை வெளிப்படுகிறது. இரண்டாவது, தன்னுடைய சகோதரன் அவர் மட்டிலே அவருக்கு இருந்த அந்த பாசம், அந்த உறவு வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, எல்லாம் இறைவனுடைய செயல் என்பதை அவர் ஏற்றுக்கொள்ளும் விதமாக அவருடைய உரையாடல் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடந்த நாட்களில் நாம் முதல் வாசகத்தை வாசிக்க தியானிக்க நாம் அழைக்கப்பட்டோம். ஆபிரகாம், அவரது வழி வந்தவர்கள் எல்லாருமே கடவுளுடைய திட்டத்துக்கு ஏற்ப எப்படி வாழ்ந்தார்கள், கடவுளுடைய திட்டத்துக்கு புறம்பாக அவர்கள் எப்படி சென்றார்கள், அப்படி சென்றவர்களை இறைவன் தன்னுடைய அன்பினால் எப்படி அவர்களை அழைத்து வந்தார் என்பது எல்லாமே நமக்கு தெளிவாக சுட்டி காட்டப்பட்டது. எனவே தன்னை விட்டு புறம்பாக செல்லக்கூடிய எவரையும் இறைவன் தானே மீட்டு கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். எனவே கடவுளுடைய நீதி அல்ல, கடவுளுடைய இரக்கமே அங்கே மேலோங்கி இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, அதைத்தான் யூதாவினுடைய அந்த உரையாடல் விண்ணப்பம் கூட நமக்கு எடுத்து காட்டுக. நாங்கள் தவறு செய்தோம், நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். எங்களுடைய சகோதரனை ஒரு பொறாமையினாலே நாங்கள் இஸ்மாயிலருக்கு நாங்கள் விற்று கொடுத்தோம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இப்பொழுது நாங்கள் ஒரு பஞ்சத்திலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே எங்களுக்கான உணவு கிடையாது. எனவே எங்களுக்கான உணவை கொடுப்பவர் யார்? எனவே ஆண்டவராகிய நீரே எங்களை வாழ்விக்கின்றவர், எனவே உம்மிடத்திலே நாங்கள் அடைக்கலம் புகுகிறோம் என்று கடவுளிடத்திலே அவர்கள் மன்றாடுகிறார்கள். அப்பொழுதுதான் யோசேப்பு அங்கே வருகிறார். அன்புக்குரியவர்களே, யோசேப்பினுடைய உரையாடலை பார்க்கிறோம். யோசேப்பு எடுத்தவுடனே நான் எகிப்திலே எவ்வளவு பெரிய பதவிகளை வகித்து கொண்டு இருக்கிறேன் சொல்லவில்லை. முதலாவதாக யோசேப்பு என்ன கேட்கிறார்? அவருடைய தந்தையை குறித்து கேட்கிறார். என்னுடைய அப்பா நல்லா இருக்கார, அப்பா நல்லா இருக்கார். இதுதான் யோசேப்பினுடைய வார்த்தையாக இருக்கிறது. தந்தையினுடைய உறவு நம்ம எங்கோ கொண்டு போய்விடும். தந்தையை விட்டு பிரிந்து போன நிலையிலே நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. யோசேப்பு எகிப்திலே ஒரு பெரிய பதவியிலே அவர் இருந்தாலும் என்ன கேட்கிறார்? என்னுடைய அப்பா எப்படி இருக்கிறார்? அந்த உறவை அவர் உணர்ந்தவராக இருக்கிறார். அதன் பிறகுதான் யோசேப்பு என்ன சொல்லுகிறார்? நான் யோசேப்பு, இந்த நாட்டிலே நீங்கள் விற்று கொடுத்தீர்களே, அதை கடந்து கடவுளை என்னை உயர்த்திருக்கிறார். எனவே கடவுளுடைய பெருமை எல்லாமே இரண்டாவது வருகிறது. மாறாக தந்தையினுடைய உறவை அங்கே யோசேப்பு வலியுறுத்துகிறார். இயேசுவில் பிரியமானவர்கள், தந்தையினுடைய உறவிலே நாம் இருக்கின்ற பொழுது நமக்கு எந்த விதமான குறைபாடும் கிடையாது, எதுவும் கிடையாது. பஞ்சத்திலே அடிபட மாட்டோம். குடும்பத்திலே பிரச்சனைகள் இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்விலே எவ்வளவு எதிர்ப்புகளை நாம் சம்பாதிக்கலாம், ஆனால் தந்தையோடு உறவிலே நீங்கள் நிலைத்திருங்கள். அதைத்தான் யோசேப்பு சொன்னார்.
தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களாலேயே அவர் விற்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டார். ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலும் தன்னுடைய தந்தையை அவர் நினைவு கூறுகிறார். பெஞ்சமின் மீது அக்கறை கொண்டார், பாசம் கொண்டார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பெஞ்சமினை விட தன்னுடைய தந்தையை அங்கே யோசேப்பு நினைவு கூறுகிறார். இதுதான் தந்தையினுடைய வரவு. அன்புக்குரியவர், நமக்கும் தந்தையாக அவர் இருக்கிறார். அந்த தந்தையை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிகளை அவர் நமக்கு காட்டுவார். பெஞ்சமின் நம்முடைய சகோதரனாக இருக்கலாம். பெஞ்சமினை போன்ற உங்களுடைய கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்ற பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் அதை கடந்த ஒரு உறவு நிலை தந்தையோடு நமக்கு இருக்கிறதா? அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இயேசுவில் பிரியமானவர், இப்படிப்பட்ட அன்பு உறவிலே நாம் வாழ்கின்ற பொழுது எல்லா விதமான சூழ்நிலைகளையும் கடந்து நம்மால் வர முடியும். வர செய்யக்கூடியவர் நம்முடைய தந்தையாகிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எனவே அவரை பற்றி கொள்வோம். அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உறுதிப்பாட்டோடு அந்த விசுவாசத்தில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் தொடர்கிற பொழுது கண்டிப்பாக நாம் வீழ்ந்து போக மாட்டோம். மாறாக கடவுள் நம்மை எதற்காக படைத்தார், எதை நமக்கான இலக்காக வைத்திருக்கிறார் என்பதை நோக்கிய ஒரு பயணத்திலே நாம் வீறு நடை போட்டு செல்லுவோம். எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, யோசேப்பை போல என்னுடைய தந்தை எனக்காக இருக்கிறார் என்ற ஒரு ஆழ்ந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தும் விதமாக நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ளுவோம். ஆமென். சகோதரர்களை, என்னுடைய இது அணைப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நீந்தளிக்கும் காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரே
நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளுமை விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழரை உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையால்தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானத்துதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தை கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நடைபுகுந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். திருமஞ்சம் கூழியும் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையின் நினைவுகொண்டலும் எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநலையினர் ஆகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்துள்ளோம். மேலும் ஈத்தெடும் எதிர்நோக்குடன் துயிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்றைய பலியிலே நினைவுகண்டு ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமகோடியினுடைய சொல்லும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்துனியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நெய்வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகனை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு முடிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சமரி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரியின் விருதுக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என்னுள்ளத்தில் எழுந்தவர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடரும் திறத்தும் என்னை காத்துங்களை வாழப்பளிப்பதாக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்கு உரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்று பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தீர்த்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.